ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பிஜே அவர்கள். சார், இப்ப என்ன நாட்டுல போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை எழுப்பி இருப்பது வக்பு மசோதா, திருத்த மசோதா. எங்களுக்கு இந்த 2013க்கு பிறகு இப்ப நாங்க திருத்த மசோதா செஞ்சிருக்கோம். இந்த வக்பு திருத்த மசோதாவில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று பாஜகவினர் சொல்றாங்கன்னா, முதல்ல ஒரு வெளிப்படைத்தன்மை. வக்பு மசோதாவுக்கு ராணுவத்திற்கு அடுத்து, ரயில்வேக்கு அடுத்து இவ்வளவு பெரிய சொத்துக்களை இந்தியாவில் ஒரு பராமரிக்கிற ஒரு அமைப்பு என்றால் அது வக்ஃப் போர்டு தான். ஆனா அந்த வக்ஃப் வாரியம் எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, எவ்வளவு பராமரிச்சிருக்கீங்க, யாருக்கிட்ட என்ன இருக்கு இப்படின்னு கேட்டா வெளிப்படைத்தன்மை கிடையாது. ஸோ அதை ஒழுங்குபடுத்த நாங்க வக்ஃபு மசோதாவை கொண்டு வந்திருக்கோம். அதை தவிர்த்து இதுல வழிபாட்டு முறை குறித்துலாம் நாங்க எதுவும் சொல்லல. இஸ்லாம் நம்பிக்கை குறித்து நாங்க எந்த விஷயமும் பேசல. இது ஒரு லேண்ட் இஷ்யூ, யாருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு வெளிப்படைத்தன்மையை பேசுற வறுமை உடைய இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பாஜகவினர் வைக்கிறாங்க. ஏழை முஸ்லிம்களுக்கு ரொம்ப வாய்ப்பா இது அமையும் சொல்றாங்க. பெண்களுக்கு வாய்ப்பு இல்லாத இடங்களில் பெண்களை வக்ஃபு மசோதா உறுப்பினர் ஆக்கணுங்கிற விஷயத்தையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம். இப்படின்னு இவ்வளவு முற்போக்கான முஸ்லிம்களுக்கே நன்மை பயக்கிற இந்த மசோதாவை ஏன் முஸ்லிம்களும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் எதிர்க்கிறது அப்படிங்கிற வாதத்தை வலதுசாரிகளும் பிஜேபியினரும் வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த வக்ஃபு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலோட்டமாக சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே பொய்யா இருக்கு. இப்போ பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கு கொடுக்குறோங்கிறாங்கல்ல, அது பொய். ஏற்கனவே இருந்த சட்டத்திலேயே பெண்களுக்கு 2 பேர் இருக்கணும்னு இருக்கிறது. இப்போ கூட ஃபாத்திமா முசஃபர் மாதிரி கண்டிப்பா 2 பேர் இருக்கணும். பெண் உறுப்பினர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெண்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு, பெண்களுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்வது பொய். ஏற்கனவே உள்ள வக்ஃபு சட்டத்தில் பெண்கள் உறுப்பினராக இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க, இருக்கணும்னு சட்டம் இருக்குது. அதனால் அந்த விஷயம் ஒரு பொய்யா போயிடுச்சு. 2வது, இதில் நாங்கள் வழிபாட்டு விஷயத்தை தலையிட மாட்டோம், இது ஒரு லேண்ட் பிரச்சனை தானேங்கிற மாதிரி அவங்க சொல்வார்களே. ஆனால் நாங்களும் அதான் சொல்கிறோம், வழிபாட்டில் நீங்கள் தலையிடுறதுங்கிற அடிப்படையில் நாங்கள் கேட்கவே இல்லை. சொத்து பிரச்சனை தான். சொத்து பிரச்சனை என்பது ஒரு மதத்துக்கு, நிறுவனத்துக்கு சம்பந்தமான சொத்து பிரச்சனை. ஒரு மத நம்பிக்கை உள்ள சொத்து பிரச்சனையை அந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நிர்வகிக்க முடியும். நம்ம எதை கேட்குறோம், நீங்கள் வழிபாட்டில் தலையிடுவீங்கன்னு சொல்லலை. நாங்கள் அப்படி நீங்கள் எங்கள் வழிபாட்டெலாம் தர்காவில் வழிபட விட மாட்டீங்க, பள்ளிவாசலில் வழிபட விட மாட்டீங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை நாங்கள் வைக்கவும் இல்லை. முஸ்லீம்கள் சைடில் எங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை எங்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும். அப்படித்தான் உங்கள் அறநிலையத்துறை வச்சிருக்கிறீங்க. அறநிலையத்துறையில் இந்து அல்லாத ஒருவர் அதில் உறுப்பினர் ஆக முடியாது. அதே மாதிரி அறநிலையத்துறையில் நடத்தக்கூடிய கல்விக்கூடங்களில் கூட ஒருத்தரை பணி அமர்த்தும் போது தடுத்தாங்க, தடை செஞ்சாங்க. அதான் அறநிலையத்துறையில் அந்த கோவில் நிர்வாகத்தில் இல்லை, அவங்க நடத்தக்கூடிய ஒரு கல்வி கூடத்தில் கூட இது மதத்தின் சார்பாக நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் என்று சொல்லும் பொழுது அந்த மதத்தை சேராதவர்களை நிர்வகிக்க பண்ணும்போது என்ன வருதுன்னு கேட்டால் அதில் ஒரு ஆதிக்கம் வருகிறது. ஒரு சமுதாயத்தினுடைய சொத்தின் மீது நாங்கள் பெரும்பான்மையாக இருந்து நாங்கள் ஆதிக்கம் செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்கள் எதுக்காக வேண்டி எங்கள் மக்கள் ஆள் இல்லையா, எங்கள் சமுதாயத்தில் நிர்வகிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, எதுக்காக நீங்கள் இதில் வர்றீங்க, உங்களுக்கு என்ன ரோல் இருக்குது? இந்த வக்ஃபுண்டா என்னங்கிறதை பற்றி ஒரு பயமோ இறை அச்சமோ உள்ளவர்கள் தான் அதில் நிர்வகிக்க இயலும். உங்களுக்கு அறநிலையத்துறையில் ஒரு முஸ்லீம் இருந்தானா அவன் அதை மதிக்க மாட்டான், அவனுக்கு அதில் எந்த நம்பிக்கையும் இருக்காது. அதே மாதிரி இப்போ கிட்டத்தில் கூட ஒரு முஸ்லீம் பேரில் ஒரு இந்து சகோதரர் ஒருத்தர் ஒரு அறங்காவலரை போட்டாங்க. அவர் பேர் தான் முஸ்லீம் இல்லை, அவருக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் முஸ்லீமாக இருந்தனால அந்த பேரை ஒரு நன்றி கடனாக வச்சிருந்துருக்கிறாங்க. அதை எதிர்த்து பெரிய பஞ்சாயத்து பண்ணீங்களா, அது வழிபாட்டை தலையிடுறாங்கிறதுக்கு பண்ணீங்களா, அல்லது இந்து மத சம்பந்தப்பட்டதில் முஸ்லீமியா இருக்கணுங்கிறதுக்கு பண்ணீங்களா? இந்து மத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வேற மதத்துக்காரன் எதுக்கு இருக்கணும்னு தானே பஞ்சாயத்து பண்றீங்க. இதே மாதிரியான உணர்வு, இதே மாதிரியான உரிமை எங்களுக்கே இல்லை. அதாவது நீங்க வழிபாட்டில் தலையிடுவீங்க, தர்கா வழிபாடு நீங்க வழிபாடு நடத்துவீங்க, நாங்கள் சொல்லவே இல்லை. எங்க மதம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி, எங்க மதத்தை சேர்ந்தவன் மதத்துக்காகவே கொடுக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை எங்கள் மதத்தை சேர்ந்தவர்களை விட்டு வேற மதத்துக்காரர்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று கொண்டு வர்றாங்கல்ல,
அதுதான் டேஞ்சரான விஷயம்ங்கிறத நம்ம சொல்றோம். நாங்க வழிபாட்டுல வழிபாட்டு நீங்க தலையிடலைன்னு சொன்னாலும் இது சரியா தவறா? வழிபாட்டுல தலையிட்டீங்கன்னா 2 தவறு. வழிபாட்டுல தலையிடலைன்னு சொன்னா 1 தவறு. இதுல எதுக்கு நீங்க வர்றீங்க? உங்களுக்கு என்ன ரோல்? எங்க மக்கள் இல்ல இதுல தான் இல்ல அவங்க அரசு தரப்பில் இன்னொரு வாதத்தை வைக்கிறாங்க. நீங்க அத கேட்டிருப்பீங்க. நீங்க வக்பு இடம்னு வெறும் பள்ளிவாசலையும், தர்காவ மட்டுமா சொல்றீங்க? அதுல எவ்வளவோ கோவில், குளம் வக்பு இடம்னு வருது. எவ்வளவோ வணிக மால்கள், கமர்ஷியல் மால்ஸ் அது வந்து வக்பு இடத்துல வருது. இப்படி பல்வேறு ஆமா. இடங்கள் வருதே. நீங்க நீங்க அழகா இத பள்ளிவாசல் வக்புக்கு இடம், சந்தனக்கூடு நடத்துறோம். இது நாங்க தர்கா பள்ளிவாசல் இடம்னா, அது மாரி நீங்க மக்கள்ட்ட சொல்றீங்க. இல்ல, வக்பு இடம் எவ்வளவோ முஸ்லீம் வழிபாட்டு முறைகளுக்கு தொடர்பு இல்லாத, அந்த வொர்ஷிப் நடக்காத, அந்த ரிலிஜியன்ஸோட தொடர்பு இல்லாத கமர்ஷியல் சென்டர்ஸ் பல இடம் வக்பு இடங்கிற பேர்ல இருக்கு. அதை யூசர்ஸ்ங்கிற பேர்ல நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. கேட்டா இது வக்பு இடங்கிற பேர்ல வருது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒழுங்குபடுத்த தான் இந்த வக்பு திருத்த மசோதா வந்திருக்கு. அதாவதுங்க வக்ஃபு இடம் என்று சொன்னால், பள்ளிவாசலோ, தர்கா மட்டும் வக்ஃபு இடம் கிடையாது. அதை சீராக நிர்வாகம் பண்ணுவதற்கு அதுக்கு வருவாய் வேண்டும். அந்த வருவாய் வேண்டும் என்பதற்காக வேண்டி நிலப்புலன்கள் வைத்திருப்பார்கள், கடைகள் கட்டி விட்டிருப்பார்கள். அதெல்லாம் சேர்த்து அதனுடைய வருவாயை வைத்துத்தான் இதை நிர்வாகம் பண்ண இயலும். அப்ப இதே கேள்வியை நாங்க திருப்பி அறநிலைத்துறை கேட்டால், அறநிலைத்துறை கோயிலுக்கு எதுக்கு கடைகள்லாம் வச்சிருக்கிறீங்க? மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி உள்ள கடைகள் இருக்கு. அந்த வருமானம் எல்லாம் யாருக்கு வருது? அது அது அறநிலையத்துறையை சேர்ந்தது இல்லைன்றீங்களா அதனால? அறநிலையத்துறையை சேர்ந்தது என்று சொன்னால், அதுக்கு வருமானம் வருவதற்கு எத்தனையோ பேர் வந்து எண்ணெய் ஊத்துறதுக்கு, அதுக்கு இதுன்னு பல விஷயங்கள இந்து பக்தர்கள் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த சொத்துக்களும் அறநிலையத்துறை கீழ தான் வரும். நீங்க அது வக்ஃபு சொத்துல நாங்க என்ன செய்றோங்கிறது வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது. வக்ஃபுன்னா ஒரு பள்ளிவாசல் மட்டும் வக்ஃபு கிடையாது. பள்ளிவாசலுக்கு வக்ஃபு செய்வாங்க. அது தொடர்ந்து நடப்பதற்கு வருவாய்க்கு என்ன செய்யணுமோ அதுக்கும் வக்ஃபு செய்வாங்க. வக்ஃபு செய்யற மக்கள் வந்து எதுக்காக வேண்டி அந்த நிலப்புலன்கள குடுக்குறாங்க? அதுல வருவாய வைத்து இந்த பள்ளிவாசல், இந்த தர்கா சிரமம் இல்லாம நடக்க வேண்டும். அதுக்கு தானே குடுக்குறாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு நல்லா நடப்பதற்கு தான் குடுத்துருக்காங்க என்று சொல்லும் பொழுது, அதுவும் முஸ்லீம் தான் நிர்வகிக்கணும். ஏன்னு கேட்டா, எங்களுக்கு ஹலால், ஹராம்லாம் இருக்குது. எத செய்யணும், எத செய்யக்கூடாது, எந்த மாரி வருமானம் கூடும், எந்த மாரி வருமானம் கூடாது என்பதெல்லாம் எங்க இஸ்லாம் மார்க்கத்துக்கு இருக்கிறது. அந்த முறைப்படி யார் நடத்த முடியும் என்று சொன்னால், அந்த மதத்த நம்புறவங்களுக்கு தான் முடியும். முஸ்லீம்கள் அத நம்புனவங்க செய்யணும்னா, அது வட்டிக்கு விட மாட்டாங்க. தப்பான விஷயத்த செய்ய மாட்டாங்க. தப்பான காரியத்த செலவு செய்ய மாட்டாங்க என்பதெல்லாம் எங்களுக்கு தான் அதனுடைய புனிதம் தெரியும். இந்து மதத்தினுடைய புனிதம் வந்து இந்து மக்களுக்கு தான் தெரியும். என்னைய கொண்டு அறநிலையத்துறைய போட்டாங்கன்னா, நான் அதுக்கு புனிதத்த நான் மதிக்க மாட்டேன். இது எதார்த்தமா உள்ளது. அவரவர்கள் மதிக்கிற நம்பிக்கையில தான் புனிதத்தை கடைப்பிடிப்பார்கள். அப்படிங்கிறதுனால, பள்ளிவாசல் எப்படி வக்ஃபு சொத்தாக இருக்கிறதோ, அந்த பள்ளிவாசல் ஒழுங்காக நடப்பதற்காக எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்களும், அதுக்கு வர்ற வருமானங்களும் வக்ஃபு சம்பந்தப்பட்டது தான். அதை ஏன் நாங்க நிர்வகிக்காம நீங்க ஏன் நிர்வகிக்கணும்? நாங்க தான் நிர்வகிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைய வந்து நீங்க எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறீங்க. அதான் அறநிலையத்துறைக்கு அதே மாரி கடைப்பிடிக்கிறீங்களா இல்லையா? அப்ப அறநிலையத்துறைக்கு வந்து இதே மாரியான ஒரு நிலைப்பாட நீங்க சொன்னா ஏத்துக்குருவீங்களா? நீங்க கோயில் மட்டும் தான் வச்சுக்கிறீங்க. அது சொத்து எவ்வளோ சொத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் எத்தன பல ஏக்கர் நிலங்கள் சொத்துக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கோவிலுக்கும் எத்தன வருமானம் தரக்கூடிய வணிக வளாகங்கள் இருக்கிறது. அந்த வளாகங்கள்ல வந்து நீங்க நிர்வாகத்த கையில எடுத்துக்கிட்டு, அதுக்கு ஒரு முஸ்லிமை நிர்வாகியா போட்டா நீங்க ஒத்துக்குருவீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்க. எங்க மத விஷயத்துக்கு நீ ஏன்பா வர்ற? எங்க பக்தர்கள் தந்த ஒரு விஷயம். அதுல ஏன் முஸ்லீம் ஏன் ரோல் பண்றீங்கன்னு கேட்பீங்களா இல்லையா? அந்த மாரி வந்து இது என்ன வகையானதா இருந்தாலும் சரிதான். இது எங்க மதத்துக்காக வேண்டி எங்க மதத்துடைய பக்திமான்களால் கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து. பள்ளிவாசலும் கொடுக்கப்பட்டது தான். பள்ளிவாசலுக்காக எழுதி தரப்பட்ட பிற சொத்துக்களும், வணிக வளாகங்களும் அது கொடுக்கப்பட்டது தான். அந்த பள்ளிவாசல் இயங்குவதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும் பொழுது, இதுல வந்து பிற மதத்தவர்கள் தலையிடுவது நியாயமா? நீங்க ஒரு நியாயம்னா, உங்களுக்கு அந்த நியாயத்த நீங்க கடைப்பிடிக்கலையே. உங்களுக்கு தப்புன்னு தெரியுதே. ஒரு முஸ்லீம வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா போட்டா கேள்வி கேட்கிறீங்க. எங்க மத நிறுவனத்துல எப்படி நீங்க வரலான்னு கேட்கிறீங்கல்ல. அப்ப அதே மாதிரியான உரிமைகள் எங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? அதுல ஏதோ முறைகேடு இருக்குது, லஞ்சம் இருக்கு, ஊழல் இருக்குன்னு சொன்னா, அதுக்கு மாத்துவதற்கு ஏதாவது இருந்தா காரணத்த சொல்லி, அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தார்கள்னா, நாங்க முதல்ல வரவேற்கிற ஆளா இருப்போம். வக்ஃபு காப்பாத்துவதற்கு ஏதாவது ம். இல்ல ம். இல்ல இல்ல இப்ப அவர்கள் இன்னொரு வாதம் வைக்கிறாங்க. அதாவது இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப வக்பு இடம்னு என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கோவில் வருது, நெறைய குளம் வருது.
அதுவும் வக்பு செய்யப்பட்ட இடம்ங்கிற சொல்றாங்க. கிராம மக்கள் பலருக்கு வந்து அந்த விஷயங்கள் போகுது அப்படிங்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க உதாரணமா சொல்றது, இதத்தான் பார்லிமென்ட்ல கூட சொன்னாங்க. வக்பு வில்லேஜ் இன் தமிழ்நாடுன்னாங்க. ஒரு வக்பு கிராமமே இருக்குங்க. ஒரு கிராமத்தையே வக்பு எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லியிருக்கிறாங்க. திருச்சி பக்கம் திருச்செந்தலை அப்படிங்கிற ஒரு திருச்செந்துறை. இடத்துல, அந்த கிராம மக்களுக்கு வந்து திருச்செந்துறை அப்படிங்கிற ஊர்ல ஒரு ஒரு சிவில் இஷ்யூ வருது. ஒரு லேண்ட் டிஸ்பியூட் வரும்போது போகும்போது பார்த்தா, இது வக்புக்கு சொந்தமான இடம்னு சொன்னோனே, அந்த கிராம மக்கள் அதிர்ச்சி அடையறாங்க. அங்க உள்ள இந்து மக்கள். அப்ப இதையெல்லாம் நாங்க எப்படி ஒழுங்குபடுத்துவது? இப்ப வந்து இத நாங்க என்ன மாரி அடிப்படையில பாத்திய பா ப இது பயன்பாடு பாத்தியம்ங்கிற அடிப்படையில அவர்களுக்கு சொந்தமா? இல்ல வக்புக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி குடுத்துருக்காங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி குடுத்துருக்காங்கன்னு வக்புக்கு சொந்தமா? இப்ப இருக்கிற மக்களுடைய நிலை என்ன? இப்படியெல்லாம் நெறைய கேள்வி வருதே. அதையெல்லாம் ஒழுங்குபடுத்த தான் கொண்டு வந்திருக்கோங்கிறாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதுக்கு வந்து போதுமான புரிதல் இல்லாம இந்த ஒரு கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க. முதல்ல என்ன விளங்கிக்கணும்னா, ஒரு சொத்து வந்து ஒரு நிறுவனத்துக்கோ, ஒரு நபருக்கோ உரியது என்று சொன்னால், அது வந்து நவீன காலத்துல இந்த பத்திரங்கள், ஆவணங்கள், ரெக்கார்டுகள வச்சு தான் என்னுடைய சொத்துன்னு சொல்ல முடியும். என் பேர்ல உள்ள சொத்து வந்து உங்க பேருக்கு நான் எழுதி ஆமா. பத்திரம் போட்டா தான் பத்திரம், பட்டா, சிட்டா, அடங்கல்ன்னு இருக்குல்ல. இதுகள வச்சு தான் சொத்துக்களை வந்து நம்ம முடிவு செய்யக்கூடிய நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால், இதற்கு முந்தைய காலத்துல எல்லாம் இது இருக்கல. இப்ப வந்து டெல்லி செங்கோட்டை யாருக்கு சொந்தம்னு கேட்டீங்கன்னா, அது முஸ்லிம்களுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்களுக்கு சொந்தம்னா பத்திரம் வச்சிருப்பாங்களா? பத்திரம் இருக்காது. என்ன இருக்கும்னு கேட்டா, அந்த காலத்துல ஷாஜகான் மன்னரு எழுதி குடுத்தார்ல தானமா, அந்த செப்பு பட்டயம் தான் அவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி வந்து இப்ப பழைய காலத்து கோவில்கள்லாம் இருக்கிறது. இந்த கோவில்கள்லாம் எங்க போய் பதிவு பண்ணாங்க? எந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸ்ல பதிவு பண்ணாங்க? பதிவு பண்ணல. அது வந்து அந்த காலத்து மன்னர்களோ, மத்தவங்களோ தானமா குடுத்தத, இனாமா குடுத்ததை தான் அந்த சொத்தா வச்சிருப்பாங்க. இனாம்ங்கிறதுக்குரிய அந்த ஒரு செட்டில்மெண்ட்டுக்குரிய அந்த பட்டயம் தான் வச்சிருப்பாங்களே தவிர, பத்திரம் இருக்காது. ஃபர்ஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, ஒரு சொத்து ஒருவனுக்கு சொந்தமானது என்று சொல்வதற்கு, இந்த காலத்தில் வந்து பேப்பர் வச்சு சொல்ற மாதிரி, ஒரு 500 வருஷத்துக்கு முந்தின சொத்தாக இருந்தால் பேப்பர் வச்சு சொல்ல முடியாது. பேப்பர் இல்ல. 500 வருஷத்துக்கு முந்தின சொல்லுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, அது யாராவது மானியமா குடுத்துருப்பாங்க அப்படிங்கிற வகையில தான் அது கிடைச்சிருக்கும். இப்ப உதாரணமா நீங்க சொல்லுகிற திருச்செந்துறைங்கிற ம், அந்த ம். கிராமத்தை எடுத்துக்கொள்ளும். இல்ல இப்ப டாக்குமெண்ட் பண்றது பத்திரப்பதிவுங்கிறது வெள்ளைக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் ஆமா. தான். அதானே அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்புறம் கிடையாது. தானே அந்த பத்திரப்பதிவு ஆ. துறைங்கிறதுலாம் வருது. டாக்குமெண்டேஷன். அதுக்கு முன்னாடி எல்லாமே இனாம் மற்றும் அந்த மன்னர்கள் அல்லது அந்த ஊர் பெரியவர்கள் அந்த மாரி ஏதாவது சரி. குடுக்குறது. அந்த கணக்குல தான் வரும். அப்படித்தானே வருது. அதுக்கு எந்த ஆமா. எவிடன்ஸும் இல்ல, கிடையாது. இல்ல. அது அப்படித்தானா? எப்படின்னு கேட்டா, இப்ப வந்து இந்த திருச்செந்துறைங்கிற ஒரு பிரச்சனை ஊர தானே முதல்ல ஆதாரமா முதல் பிரச்சனையா கிளப்புறாங்க. அந்த ஆமா. திருச்செந்துறைங்கிற அந்த ஊர பொறுத்தவரைக்கும், ராணி மங்கம்மா அவர்கள் அந்த ராணியா இருக்கிற காலத்துல, அவங்க என்ன செய்றாங்கன்னா, அது ஒரு தர்கா மேல அவங்களுக்கு நம்பிக்கை வச்சு நெறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நாகூர் தர்காவுக்கு கூட இந்த சரபோஜி மன்னர்லாம் சில சொத்துக்கள்லாம் எழுதி குடுத்தாருங்கிறாங்க. அந்த மாரி அடிப்படையில என்ன செய்வாங்கன்னா, முஸ்லிம்கள் வந்து முஸ்லிம் மன்னர்கள் இந்து கோயிலுக்கு மானியமா குடுப்பாங்க. இந்து மன்னர்கள் வந்து முஸ்லிம் வழிபாட்டு தலத்துக்கு மானியமா குடுப்பாங்க. அந்த மாரி வகையில ராணி மங்கம்மா அவர்கள் செப்பு பட்டயத்துல அந்த கிராமத்தை வக்ஃபுக்கு குடுத்திருக்கிறாங்க. அது 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 வந்து நீங்க வச்சுக்கிற பேப்பர் ஆதாரத்தை விட வலுவானது. முந்துனது. இந்த பேப்பர் ஆதாரத்துல ஓ! முந்துனது. அதுதான் ஆதாரம். ஓகே, ஓகே. அப்ப செப்பு பட்டயத்துல இந்த கிராமத்தை வந்து உங்களுக்கு தருகிறேன் என்று எழுதின பிறகு, இவங்க கவனிப்பாரற்று விட்ட உடனே இருந்தவங்கலாம் குடிசை போட்டுட்டு, பொய்யான டாக்குமெண்டுகள வச்சு பேப்பர்கள உண்டாக்கி என்ன செஞ்சாங்கன்னா, தனக்குன்னு ஆக்கிட்டாங்க. பேப்பர கொண்டாந்து காட்டினாலும் நீங்க என்ன செய்யணும்னா, மேல போகணுமா இல்லையா? சரிப்பா இந்த பேப்பர் வந்துச்சு. இந்த பேப்பருக்கு முந்தி என்ன இருந்துச்சு? இந்த பேப்பர் நீ வச்சிருக்கல ராஜகோபாலுக்கு சொந்தம்னு சொல்றீல, நீ ராஜகோபால் யார்ட்ட வாங்குன? நீ யார்ட்ட வாங்குனன்னு கேட்டா, அதுக்கு முந்தி அந்த சொத்து என்னவா இருந்தது? அரசாங்க சொத்தா இருந்தது. யார் காலத்துல இருந்தது? ராணி மங்கம்மாவுடைய காலத்துல இருந்தது. அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ராணி ராஜாக்கள்னா அரசாங்கத்துடைய ஒரு சொத்தை வந்து வேண்டிய ஆளுகளுக்கு தானமா குடுப்பாங்க. அவங்க குடுத்தாங்கன்னு சொன்னா, அரசாங்கம் குடுத்தா தான் அர்த்தம். இதுக்கு பேரு இனாமும்பாங்க. இனாம்ங்கிறது அரபி சொல்லு. இனாம்னு சொன்னா கிஃப்ட்ன்னு அர்த்தம். இனாம்ங்கிற ஒரு இனாம்ங்கிறாங்கல்ல. இனாமாக அது குடுத்திருக்கிறாங்க. ராணி மங்கம்மாள் இலவசம். இனாமா குடுத்தார்கள் என்பதற்கு ரெக்கார்டு இருந்தால், அந்த சொத்த ஒருத்தன் ஆட்டைய போட்டு என் பேர்ல, உன் பேர்ல மாத்திக்கிட்டான்னு சொன்னா, நீங்க சட்டத்தை மதிக்கிறவங்க எத எடுத்துக்கொள்ளணும்? அது எப்படி இந்த கிராமமே இப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்த தானே அந்த அம்மா ராணி மங்கம்மா தானே குடுத்துருக்காங்க. ராணி மங்கம்மா குடுத்தது பொய்ன்னு சொல்லுங்க. ராணி மங்கம்மாள் வந்து அந்த திருச்செந்துறைங்கிற கிராமம் வந்து யாருமே இல்லாத ஊரா இருந்திருக்கும். அந்த கிராமத்த நீங்க எடுத்துக்கிறங்க.
ம். இவங்க முஸ்லீம்கள் வந்து அங்க வசிக்காத காரணத்தினால கண்டுக்கிறாம போட்டிருப்பாங்க. போட்டதை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இது என் சொத்து, அரசாங்க சொத்தை எல்லாம் தன் பேர்ல பட்டா போடுறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அதிகாரிகளை சரி ம். கட்டி ம். யார் பேர்ல வேண்டாலும் யார் வாங்கலாம். அப்ப யார் பேர்ல யார் வாங்கலாம்னு இருந்தாலும் இதனுடைய அசல் என்ன, இதனுடைய துவக்கம் என்னன்னு சொன்னா ராணி மங்கம்மாள் வரைக்கும் நீங்க போகணுமா இல்லையா? அப்ப ராணி மங்கம்மாள் காலத்துல அரசுக்கு சொந்தமா இருந்ததை ராணி மங்கம்மாள் வந்து அந்த கிராமத்தை முஸ்லிம்களுக்கு வக்ஃபாக கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், அதுக்கு பிறகு பேப்பர் மாறி இருந்தால் அது ஃபோர்ஜரி தானே. 420 வழக்கு போடணுமா இல்லையா அத? அதை ஏமாத்தி மோசடி பண்ணி இதை செஞ்சிருக்கிறாங்கன்னு எடுக்கிறதை விட்டுட்டு, இந்த இந்துக்கள் வாழ்ற கிராமத்தில் எப்படி வக்ஃப் இருக்க முடியும்னு கேட்கிறாங்க. இனாம் இனாம் செட்டில்மெண்ட் இருக்கிறது, செப்பு பட்டயம் இருக்கிறது, அந்த பட்டயம் பேசுகிறது. அப்ப திப்பு சுல்தான் போன்ற மன்னர்கள்லாம் எத்தனை கோயில்களுக்கு செப்பு பட்டயத்தை எழுதி கொடுத்துருக்குறாங்க. அது அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஆதாரம். பத்திரமெல்லாம் போட்டு கொடுக்கல. செப்பு பட்டயத்துல எழுதி இந்த இவ்வளவுலேருந்து இவ்வளவு இடத்த வந்து இந்த கோயிலுக்கு நான் தருகிறேன் என்று திப்பு சுல்தான் கொடுத்திருக்கிறாரு. பல இஸ்லாமிய மன்னர்கள் கொடுத்திருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் கொடுத்தாங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் போய் பதிவு பண்ணி கொடுக்கல. அதெல்லாம் வெள்ளை சொல்லி பின்னாடி வந்தது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, செப்பு பட்டயத்துல எழுதி ஹைதர் அலி மன்னர் அவர் இன்னாருடைய மகன் திப்பு சுல்தான் எழுதி கொண்டதுன்னு சொல்லி போட்டு, அந்த செப்பு பட்டயத்துல வந்து டைப் இது பண்ணி எழுத்தாணியால் எழுதி என்ன செய்வாங்கன்னா, அதை ஆவணமா கொடுப்பாங்க. அது கல்வெட்டுல அவங்க பதிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் முதன்மை ஆதாரம். அதுக்கு மாற்றமா நீங்க பேப்பர்ல பதிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க மாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த கிராமத்தை வந்து ராணி மங்கம்மாள் கொடுத்தாரா இல்லையா? அதை பேசுங்க. கொடுத்தார் என்று சொன்னால், அது பின்னாடி வேற பேருக்கு மாறி இருந்தால் யார் மோசடி பண்ணது? நீங்க இந்துக்கள் இருக்கிற ஊர்ல இருந்துச்சு உணர்ச்சியை தூண்டுறீங்களே தவிர, சட்டத்தின் பார்வையில பேசுங்க. சட்டத்தின் பார்வையில அது இனாமாக கொடுக்கப்பட்டதா இல்லையா? இனாம் குலத்தூர்னு சில ஊர்களுக்கு பேரே இருக்கிறது. அந்த ஊரையே இனாமா கொடுப்பாங்க. அந்த ஊர்ல வந்து முஸ்லிம்களுக்கு இனாமா கொடுத்த ஊர்ல இந்துக்கள் வசிப்பாங்க. ஏன் வசிக்கிறாங்கன்னு கேட்டா, இவங்க அத பேணுதல் இல்லாம பாதுகாக்காம ஏனோ தானோன்னு விட்டுருவாங்க. சும்மா கிடக்கிற ஊர் தானேன்னு போய் யாராவது குடியிருந்துக்கிருவாங்க. கொஞ்ச நாளைக்கு குடியிருந்துட்டு என்ன செய்யலாம்னு கேட்டா, நான் 10 வருஷமா குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் வக்கீல்ட்ட, தாசில்தார்ட்ட, கலெக்டர்ட்ட முறையிட்டு பட்டா வாங்குவாங்க. ஆனால் அந்த தாசில்தார் அவங்கலாம் எதை கவனிக்கணும் என்று கேட்டால், இது யாருடைய சொத்து? அரசு சொத்தா இருந்தா அது குடுக்கணும். அரசு சொத்துல இருந்து இந்த மங்கம்மாள் வந்து மானியமா, இனாமா குடுத்த பிறகு மாறிருச்சு. அரசு சொத்தா இருந்தா தான் நீங்க பட்டா போட்டு குடுக்கலாம் ஒரு கலெக்டர். தாசில்தார் வந்து ஒரு பத்திரப்பதிவு ஆபீஸ்ல வந்து பத்திரம் போட்டு குடுக்க முடியும். அப்ப ராணி மங்கம்மாள் காலத்துல அரசு சொத்தா இருந்தது அரசிடமிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு மத நிறுவனத்திற்கு, முஸ்லீம் நிறுவனத்திற்கு கோயில்கள் இப்படி கொடுத்துருக்காங்க. கோயில்களுக்கு இனாமா கொடுப்பாங்க. அதுக்கு இந்த ஆதாரம் தான் இருக்கும். கோயில்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாதிரி செப்பு பட்டயம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அதை ஒரு இந்துவோ முஸ்லீமோ வேற பேர்ல மாத்திக்கிட்டாண்டா அதுக்கு என்ன பேரு? அது மோசடின்னு பேரு. இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இந்துக்கள் இருக்கிற ஊர்ல எப்படி இருக்க முடியும்? மங்கம்மாள்கிட்ட போய் கேளு. மங்கம்மாளுக்கு பிறகு நீ வந்து குடியேறி இருக்கேன்னு அர்த்தம். ராணி மங்கம்மாள் எழுதி கொடுத்ததுக்கு பிறகு சும்மா தானே கிடக்குது, முஸ்லீம்கள் தீண்டாம வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அதுல போய் குடியேறி நீங்கள் குடியிருந்து கொண்டு நாங்கள் குடியிருக்கிறோம். இல்ல இல்ல இப்ப இந்த இடத்துல நிறைய நில வழக்குல அனுபவ பாத்திய உரிமை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் தெரியும். நம்ம சட்டத்திலேயே இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்துவாங்க. ஆமாங்க, இது புறம்போக்கா இருந்தது. ஆனா அனுபவ பாத்திங்கிற முறையில இத்தனை தலைமுறையா, இத்தனை ஆண்டுகளா நான் இந்த இடத்த பராமரிச்சு பயன்படுத்தி வந்திருக்கேன் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த உரிமையெல்லாம் கேட்பாங்க. லேண்ட் டிஸ்பியூட்லாம் வரும்போது இதை ஒன்று கேட்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப அந்த கிராமம் வந்து அனுபவ பாத்தியம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அது சட்டப்படி அவங்களுக்கு சொந்தங்கிறது இன்னொரு புறம். நம்மளுடைய சட்ட அமைப்பிலேயே இந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு இல்லையா? மரபின் அடிப்படையில் கஸ்டம்ஸ் படி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் ஆர்டிகல் 25, 26லேயே இந்த மத வழக்கத்துக்கே இது உண்டு. இந்துக்களுக்கும் உண்டு, முஸ்லிம்களுக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த லேண்ட் இஷ்யூல, சிவில் ரைட்ஸ்ல அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் இப்ப இந்துவோ கிறிஸ்டினோ யாரோ ஒருத்தர் இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு கேட்டா வக்பு இடம்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வைக்கும் போது சட்ட ரீதியா அனுபவ பாத்தியம் என்பதுல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு என்னன்னு கேட்டா, அது யாருக்கும் சொந்தம் இல்லாம இருக்கணும். அதாவது புறம்போக்கா இருக்கணும். புறம்போக்குல தான் நீங்க அனுபவமா நான் இருக்கிறேன்னு கேட்க முடியும். எனக்கு சொந்தம்னு ரெக்கார்டு வச்சுக்கிற ஒரு இடத்துல நீங்க குடியேறிக்கிட்டு அனுபவ பாத்தியம்னு சொல்வது வந்து நியாயமற்றது. அது முதல் விஷயம். 2வது, அப்படி இருந்தா கூட வந்து 12 வருஷம் இருந்தாங்கன்னு சொன்னா உரிமைக்கு கொடுத்துற மாதிரி ஒரு தீர்ப்புகள்லாம் கோர்ட்ல கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் அவங்க கிளைம் பண்ணினாலும் இந்த 1995ல ஒரு வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டத்துல இந்த அனுபவ பாத்தியதெல்லாம் பொருந்தாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க.
அதுவும் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் தான். ஓ! 1954ல ஒரு வக்ஃப் சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தில சில திருத்தங்களை கொண்டு வந்து 1995ல இன்னொரு சட்டம் என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, வக்ஃபுன்னு வந்த பிறகு அனுபவ பாத்தியம், அந்த பாத்தியம், இந்த பாத்தியம்னு சொல்லி யாரும் கிளைம் பண்ணக்கூடாது. அப்ப இந்த அனுபவ பாத்தியம் இதுக்கு இல்லன்னு சட்டம் இருக்குது. அப்ப அந்த சட்டம் இருக்கிற வரைக்கும் இவங்க எப்படி கிளைம் பண்ண முடியும்? அந்த சட்டத்தில அப்படித்தானே இருக்குது. அனுபவ பாத்தியம்னு என்ன செய்யக்கூடாது, நாங்க சும்மா கூட போட்டு வச்சிருப்போம். வக்ஃபுடைய இதுன்னு வந்துருச்சுன்னு இது வந்து வக்ஃபுக்கு மாத்திரம் கிடையாது. அறநிலையத்துறைக்கும் அப்படி இருக்கிறது. அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு விஷயத்த வந்து நீங்க வித்தற முடியாது. சொந்தம் கொண்டாடிட முடியாது. வக்ஃபு இருக்கிற மாதிரியான சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. ட்ரிபுனல் ஒரு விஷயம் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கே தவிர, வக்ஃபுக்கு உரிய அதே மாதிரியான சட்டதிட்டங்கள் வந்து அறநிலையத்துறைக்கும் இருக்கிறது. அதே மாரி பூமி தான இயக்கம்ன்ட்டு ஆச்சாரியா வினோபாவை என்ன செஞ்சாரு? வினோபா 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 என்ன அவார்டு. செஞ்சாருன்னு கேட்டா, செல்வந்தர்கள்ட்டலாம் நிலத்தை வாங்கி ஏழைகளுக்கு பயன்பாட்டு குடுப்பதுன்னு ஒரு இயக்கத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அதுக்கு இருக்கிறது. அதுக்கு இந்த சட்டம் இருக்குது. அந்த வினோபாவ கொண்ட பூமிதான இயக்கத்துக்கு சொந்தமாக இருக்கும் என்று சொன்னால், அது விக்க முடியாது. அது அனுபவபாத்தியம் கொண்டாட முடியாது. ஒரு பேருக்கு மாத்த முடியாது. அத வந்து யாருக்காக குடுத்தாங்களோ அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அவங்களோட உரிமையாக்கிக் கொள்ள முடியாது என்று அதுக்கு சட்டம் இருக்கிறது. அதே மாரி பஞ்சமின்னு ஒரு நிலம் இருக்கிறது. வெள்ளைக்காரங்காலத்துல தலித் ஆமா. மக்களுக்காக இந்த வெள்ளைக்காரங்காலத்துல பட்டியல் சமுதாய மக்களுக்கு. இலவசமாகவோ, ஆமா. கம்மியான காசுலயே குடுத்தான். ரொம்ப கம்மியாவும் குடுத்திருக்கிறான். இலவசமாவும் குடுத்தான். அந்த நிலைக்கு பேரு பஞ்சமி. பஞ்சமின்னா 5ஆம் ஜாதி. பஞ்சுனா பாஞ்சுன்னா 5. பஞ்சமின்னா ஆமா. 5ஆம் ஜாதின்ற ஆமா, ஒரு இத ஆமா. வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, வெள்ளைக்காரங்காலத்துல பஞ்சமி நிலம் இந்த நால் நால் வர்ணத்துல 4 வர்ணத்தில் அடங்காதவர்கள் 4 வர்ணத்திலிருந்து வெளியேறினவர்களுக்காக வெளியேற்றப்பட்டவர்கள் வேண்டி அந்த அர்த்தத்துல பஞ்சமின்னு பஞ்சமி, வச்சான்ல. பஞ்சம். பஞ்சமி நிலத்த ஆமா. வந்து நீங்க விக்க இயலுமா? பஞ்சமி நிலத்துல குடியேறி கொண்டு நான் அனுபவ பாத்தியன்னு சொன்னா என்ன சட்டம்? பறிமுதல் செஞ்சுருவாங்க. நீங்க அனுபவ பாத்தியதையெல்லாம் இதுகளுக்கெல்லாம் பொருந்தாது. வக்ஃபுக்கு பொருந்தாது. அறநிலைத்துறைக்கு பொருந்தாது. அதே மாரி இந்த பூமிதான இயக்கத்துக்கு பொருந்தாது. பஞ்சமி நிலத்துக்கு பொருந்தாது. அது அல்லாத சொத்துக்களுக்கு தான் நீங்க அனுபவத்த பேச முடியும். இது வக்ஃபு என்று வரும்போது நீங்க எதுக்கு போய் அனுபவ பாத்தியத அது நீ அனுபவிக்கிறது தப்பு முதல்ல. அது வந்து 420 வழக்கு மோசடி வழக்கு போடுற அளவுக்கு ஒரு குற்றம் அது. கிரிமினல் குற்றம் அது. அதனால அது அனுபவ பாத்தியதைங்கிறது வந்து இதே மாரி அறநிலையத்துறைக்கு சொந்தமானத ஒருத்தன் ஆக்கிரமிச்சுக்கிட்டான்னா என்ன சொல்லுவீங்க? 20 வருஷம் இருந்துட்டான். அனுபவ பாத்தியதைன்னா சட்டம் ஒத்துக்குருமா? இந்த அறநிலையத்துறை சட்டம் வந்து நீங்க 20 வருஷம் இருந்துட்டாரு. அனுபவ பாத்தியது இருக்குன்னு சொல்லுமா? நீ ஏன்டா இத அனுபவிச்சேன்னு சொல்லுமா? சொத்த புடுங்கிருவாங்க. ம், அப்படி ம். வாங்கியிருந்தா கூட சொத்த பறிச்சு கோயிலுக்கு சொந்தமா ஆக்கிருவாங்க. அதே மாரி தான் பூமி தான ஆனா இது இ இத இது நீங்க சொல்றது புரியுது. வக்பு நிலம்னு தெரியாமலே எத்தனையோ மக்கள் அங்க குடியிருந்திருப்பாங்களே! அவங்களுக்கு இது தெரியாதே! அ என்ன எங்க ஏமாற்றம் நிகழ்ந்தது என்று ஆமா தெரியாதே! தெரியும். அதாவது வக்ஃபுக்கு மட்டும் இது வராதுங்க. நீங்க பெரிய வசதியான ஒரு ஆளா இருந்தா எங்கெங்கேயோ இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது. உங்க கணக்கு பிள்ளைக்கு தான் எல்லாம் தெரியும். தெரியலங்கிற ஒரு காரணத்தினால இன்னொருத்தர் சொந்தம் கொண்டாட முடியுமா? அவர் சொந்தம் கொண்டாடுவதா இருந்தால், அவர் யாரிடமிருந்து வாங்குறாரோ, அவர் யாருன்னு தெரிய வேண்டும். அவர் பேர்ல அந்த சொத்து இருக்க வேண்டும். அவர் யார்ட்ட வாங்குனார் அதுக்கு ரெக்கார்ட் இருக்க வேண்டும். அப்படித்தான் வாங்கக்கூடிய ஆட்கள் தான் அது கரெக்ட்டான ஆவணங்கள் எப்படி இருக்கான்னு பார்க்கணுமே தவிர, எனக்குரிய சொத்துக்கள் எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரியாம இருந்த காரணத்தினால ஆக்கிரமிக்கிறத அனுமதிக்க முடியுமா? எனக்கு இத்தனை பணக்காரங்களுக்கு தெரியாது. எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கெங்க என்ன வாங்கணும் அவங்களுக்கு உதவியாளர வச்சிருக்கிறவர் தான் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவருக்கே தெரியாம இருக்கும். அந்த உதவியாளர் மண்டைய போட்டாருன்னா, அது அப்படியே அந்த சொத்து தெருவுல கடந்துகிட்டு இருக்கும். அப்படி இருந்தாலும், அது அந்த சொத்த நீங்க வந்து உங்கள்ட்ட இருந்து நான் வாங்குறேன்னு சொன்னா, உங்க பேர்ல அது இருக்கணும்ல. உங்க பேர்ல எப்போ வந்துச்சு? அப்படின்லாம் விசாரிச்சு பார்த்தா நீங்க வாங்கணும். சொத்த வாங்குறதா இருந்தா, இவர் நம்மள்ட்ட விக்கிறாரே, இவர் இந்த சொத்துக்கு இவர் தான் சொந்தக்காரரா? அவருக்கு இந்த சொத்து எப்படி வந்துச்சுன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா, ஆ ஆரம்ப ரெக்கார்டு இருக்காது. மங்கம்மாள்ல போய் முடிஞ்சிரும். அறநிலையத்தில போய் முடிஞ்சிரும். அப்ப அதனால வந்து என்ன செய்றோம்ன்னு கேட்டா, அந்த அனுபவ பாத்தியதை என்பது இதுக்கு செல்லாது என்று அரசாங்கத்தில உள்ள சட்டம் சொல்லுதா இல்லையா? அது ஒண்ணு. அது போக என்ன செய்றாங்கன்னு கேட்டா, 1954ல ஒரு சட்டம் போட்டாங்கல்ல. சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஒரு 7 வருஷத்துல இந்த சட்டத்த கொண்டு வர்றாங்க. வக்ஃபு சட்டத்த. 54 சட்டத்துல என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, எல்லா விதமான இந்த செப்பு பட்டயம், மானியம், இனாமும் என்னென்ன இருக்குதோ அனைத்தையும் ஆவணப்படுத்திட்டாங்க. அதாவது எங்களுக்கு சொந்தமானது வந்து இந்த திருச்செந்துறைங்கிற ஊர்ல இந்த கிராமம் மங்கம்மாள் எங்களுக்கு தந்தது அப்படின்னு ஆவணப்படுத்திட்டாங்க. அப்ப வக்ஃப் போர்ட்ல என்ன செய்யுது ஆவணத்துல இருக்குது எதுவும். அது எல்லாமே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பாதுகாக்கப்பட்டு இருக்கிற வகையில் தான்
அந்த வக்ஃப் போர்டுல என்ன செய்றாங்கன்னு கேட்டா, இந்த திருச்செந்துறைங்கிறது அந்த பத்திர பதிவாளர் கடிதம் எழுதிருவாங்க. அந்த வக்ஃப் போர்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எங்க எல்லாம் கிராமங்கள் வந்து மானியமாகவோ, ஏதோ ஒரு வகையில முஸ்லிம்களுக்குன்னு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, அந்த ரெக்கார்ட் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த ரெக்கார்ட் அடிப்படையில என்ன செய்வாங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்குலாம் கடிதம் எழுதிருவாங்க. உங்கள் பகுதியில இந்தந்த ஏரியாவுல உள்ள சொத்துக்கள் எல்லாம் எங்க வக்ஃப் போர்ட்ல உள்ளதாக இருக்கிறது. அதனால நீங்க யாருக்கும் நீங்க பதிவு செய்யக்கூடாது. பதிவு செய்யக்கூடாது என்று 1995ல இயற்றப்பட்ட சட்டம் சொல்லுகிறது. அப்படின்னு சட்டத்தின் காப்பி இணைச்சு, பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு கடிதம் போட்டாங்கன்னு சொன்னா, அந்த எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸும் பதிவு பண்ணி குடுக்க மாட்டாங்க. இந்தாங்க வக்ஃப்லேருந்து கடிதம் வந்திருக்கு, சொத்துங்கிறாங்க. அது பட்டயம் இருக்குங்கிறாங்க, மானியத்தில குடுக்கப்பட்டதுங்கிறாங்க, இனாம்ல வந்ததுங்கிறாங்க. நீங்க வந்து உங்களுக்கு சொந்தம் கொண்டாட இயலாது. இந்த மாரி விஷயத்தில பதிவு பண்ண மறுத்துட்டாங்க. ஏன் மறுக்கிறாங்க? இப்ப இந்த பத்திரப்பதிவு ஆபீஸ் ஏன் மறுக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க சட்ட ஆதாரத்த காட்டுறாங்க. 1995ல இயற்றப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் வக்ஃப்ன்னு வந்துருமையானால், அந்த சொத்தை வந்து நீங்க வந்து பதிவு பண்ணி குடுக்கக்கூடாது. இந்த மாரி வகையில தான் இந்த திருச்செந்துறைங்கிற ஊரு, இன்னும் திருப்பூர் மாவட்டத்தில சில ஊர்கள்ல பிரச்சனை வந்திருக்குது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், அந்த திருப்பூர் மாவட்டத்தில வந்த பிரச்சனை வந்து வெள்ளைக்காரங்காலத்தில வந்து இனாமா குடுத்துருக்கான் முஸ்லிம்களுக்கு. ராணி மங்கம்மாள் குடுத்த மாரி, வெள்ளையர்கள் காலத்துல என்ன செய்றான்னு கேட்டா, சில முஸ்லிம் பகுதிகளுக்கு அடக்க ஸ்தலத்துக்கு அந்த மாரி காரியங்களுக்கு குடுப்பான். அவன் எதுல குடுப்பான்னா, பட்டயத்துல குடுப்பான். செப்பு பட்டயத்துல குடுப்பான். அப்ப செப்பு பட்டயம் அவங்கள்ட்ட ஆதாரமா இருக்கும் பொழுது, அதை ஆதாரமாக கொண்டு வக்ஃப் போர்டு எடுத்து பார்ப்பாங்க. நமக்கு சொந்தமாக இன்னன்ன ஊர்களில் இந்த இடம் இருக்குது. இந்த கிராமம் நம்மளுக்கு சொந்தம். இந்த 100 ஏக்கர் நமக்கு சொந்தம். இந்த 50 ஏக்கர் நமக்கு சொந்தம்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, எடுத்து வைத்துக்கொண்டு, அது எந்த சரகத்துக்குள்ள வருதுன்னு கண்டறிந்து, அந்த பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு கடிதம் போடுவாங்க. இந்த சொத்துக்கள்ல இந்த 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 நம்பர்ல உள்ள சொத்தெல்லாம் எங்களுக்கு சொந்தமானது. அத யாரும் பதிவு பண்ணி மாத்தி கேட்டாங்கன்னா, அத பதிவு மட்டும் பண்றதில்ல. அத வச்சு அடமானம் பண்ணி கடன் வாங்கிரக்கூடாது. அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அது மாரி வேற ஆளுக்கு மாத்தக்கூடாது. இந்த மாரி சட்டம் இதெல்லாம் போட்டு இத செஞ்சு குடுக்காதீங்கன்னு சொல்லும் பொழுது, பத்திரப்பதிவு ஆபீஸ்ல வந்து பதிவு பண்ணி குடுக்க மாட்டாங்க. இது ஒரு விஷயம். இதனால வந்து பிரச்சனை என்ன, நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, மத வெறிய தூண்டுறத விட்டுட்டு, அந்த காலத்துல இப்படி நல்லிணக்கமாக மங்கம்மா வந்து பள்ளிவாசல் குடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க மத நல்லிணக்கத்த பேணி என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அவங்க அந்த சகோதரர்களுக்கு வச்சுட்டு போங்க அப்படின்னு ஒரு அரசாங்கத்திலருந்து இந்துக்களுக்கு குடுக்குற மாரி முஸ்லிம்களுக்கு குடுத்துருக்காங்க. நம்ம மதத்தைச் சேர்ந்த ஒரு ஒரு ராணி குடுத்துருக்காங்க. குடுத்தத நம்ம திருப்பி கேட்கிற முறை இல்ல. அவங்களுக்கு தான் ஆவணம் இருக்குது. நம்ம முறைப்படி நம்மள எவனோ ஏமாத்திட்டு என்ன செஞ்சுட்டான், பேப்பர குடுத்து ஏமாத்தி நம்ம வித்துட்டு போயிட்டான். அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு, அது போறதான் சட்டத்தை கட்டுப்படுற ஒரு முறை. ஒரு விஷயம். இன்னும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதையும் தெளிவுபடுத்தி என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, ஒரு சொத்து வந்து ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னு வைங்க. 100 ஏக்கர் இடம். அந்த 100 ஏக்கர் இடத்துல வந்து, அதுக்கு வந்து அந்த சர்வே நம்பர் வந்து ஒரு 500ன்னு வச்சுக்கிருவோம். அந்த 100 ஏக்கருக்கும் சேர்த்து சர்வே நம்பர் நம்பர் போடுவாங்கல்ல, சர்வே நம்பர் 500. இப்ப இந்த 500 சர்வே நம்பர்ல உள்ளத, அந்த 100 ஏக்கருக்கு சொந்தக்காரர்ல ஒரு ஆள் என்ன செய்றாருன்னு கேட்டா, 10 பேருக்கு சொந்தம்ன்னு வைங்க. ஒரு ஆளு அதுல 1 ஏக்கர வக்ஃப் செஞ்சுட்டாரு. அதாவது 100 ஏக்கர் இருக்கிறது. அந்த 100 ஏக்கரை வந்து பள்ளிவாசலுக்கு என்ன செய்றாரு, ஒரு ஆளு, நான் 1 ஏக்கரை நான் பள்ளிவாசலுக்கு, தர்காவுக்கு, ஏதோ ஒண்ணுக்கு நான் வக்ஃப் செய்றேன்னு எழுதி தந்துட்டாருன்னு வைங்க. எழுதி தரும்போது என்ன போடுவாருன்னு கேட்டா, அந்த சர்வே நம்பர் தான் போடுவாரு. 500ஆம் நம்பர் சர்வேல உள்ளதுன்னு போட்டுருவாரா, அப்ப அந்த அனைத்தும் அதுல கட்டுப்படுத்திருது. அது தப்பான சட்டம் போட்டிருக்காங்க. தவறான சட்டம் போட்டிருக்க கூடாது. ஏன்னு கேட்டா, எப்ப நீங்க வந்து பிரிக்கிறீங்களோ, 2 சர்வே ஆக்கணும். ஒரு சர்வே நம்பர்லயே நான் 999 ஏக்கருக்கு அதே அதே நம்பரு. அந்த 1 ஏக்கருக்கு அதே நம்பர். அந்த 1 ஏக்கருக்கு அந்த இது 500 நம்பர போட்ட உடனே, அந்த 999 ஏக்கர் முஸ்லிமுக்கு சொந்தம் கிடையாது. ஆனா, அந்த சர்வே நம்பர்ல வருது. அந்த 95ல இயற்றப்பட்ட சட்டத்துல இப்படி போட்டிருக்கிறாங்க. ஒரு சர்வே நம்பர் எங்களுக்கு சொந்தமான சர்வே நம்பர்ல இருந்தால், அந்த சொத்தை நீங்க பதிவு செஞ்சு குடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அத வந்து அந்த போடும்போது தவறான சட்டம் அது. எங்களுக்கு உடன்பாடான சட்டம் கிடையாது. நமக்கு சொந்தம் இல்லைங்கும் பொழுது, அதுல 100ல 1 பங்கு தான் எங்களுக்கு வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. 99 பங்கு வக்ஃப் செய்யல. ஆனாலும் ஒரு நம்பருக்குள்ள வர்றதுனால என்ன செய்றாங்கன்னு கேட்டா, இந்த மாரி பாதிக்கப்பட்ட நெறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்வாங்கன்னா, வக்ஃப் போர்ட அணுகுனீங்கன்னு சொன்னா, அவங்க என்ஓசி குடுத்துருவாங்க. இது வந்து நீங்க இந்த இவ்வளோ தான் எங்களுக்கு உள்ளது. 99 எங்களுக்கு உள்ளது இல்ல. அப்படின்னு சொல்லி, நீங்கள் இதை பதிவு செஞ்சு குடுக்கலாம்னு சொல்லி, இன்னைக்கு வரைக்கும் வக்ஃப் போர்ட்ல அத வாங்கிற முடியும். அதான் பட்டா அந்த செப்பு பட்டயம்லாம் இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு தர அதிகாரம் கிடையாது. இந்த சர்வே நம்பர் பிரச்சனை வருதுன்னு சொன்னால், ஆமா இல்லங்க எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதே சர்வே நம்பர போட்டிருக்கான். சர்வே நம்பர்ல மாடுலாம் போட்டிருப்பான்.
சர்வே நம்பர்ல இங்க வடக்கு எவ்வளவு, தெற்கு 4 மால்னு சொல்றாங்கல்ல. வடக்கு எவ்வளவு, தெற்கு எவ்வளவு, கிழக்கு எவ்வளவு, மேற்கு எவ்வளவு என்ற இடம் கொண்ட இத்தனை சதுர அடின்னு சொல்லி தான் அதுல எழுதியிருப்பான். அது மட்டும் தான் அவங்களுக்கு சொந்தம். ஆனா சர்வே நம்பர் 500 போட்டு விட்டுருவான். இதுக்கு 500 தான் சர்வே நம்பரு, அதுக்கு 500 தான் சர்வே நம்பர். பள்ளிவாசலுக்கு எழுதி கொடுத்த சொத்துக்கும் அதே 500 சர்வே நம்பர்னு இருக்கும். பள்ளிவாசல் எழுதப்படாம பொது சொத்தா இருக்கும்ல, அதுக்கு 500 500ங்கிற நம்பர் தான் இருக்கும். அப்ப இந்த வக்ஃப் போர்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இது தப்பு இது. ஆனா வக்ஃப் போர்டு மேல தப்பு இல்ல, இந்த சட்டம் இயற்றுனவங்க மேல தப்பு. அவன் என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டா, ஒரு கூட்டான ஒரு சொத்தை ஒரு வக்ஃப் நீங்கள் செய்வதாக இருந்தால், அதுக்கு வந்து 500 ஏண்டு போடுங்க. அது 500ன்னு போட்டீங்கன்னா, இது இந்த பிரிச்ச சொத்து 500 ஏண்டு போடுங்க. இன்னொரு 10 சென்ட 10 ஏக்கர் பிரிச்சீங்கன்னா 500 பீண்டு போடுங்க. இன்னொரு 10 சர்வே நம்பர் மாறாது. இது வேறன்னு அழகு தனி பிரச்சனைன்னு காட்டுற மாரி அப்படி ஒரு வாசகம் அதுல இல்ல. அந்த தவறான ஒரு சட்டத்தை இயற்றின காரணத்தினால சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வக்ஃப் வாரியத்துல வந்து அவங்க பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க. இல்ல எங்களுக்கு சொந்த மால் இவ்வளவுதான் போட்டிருக்குது. ஆனா சர்வே நம்பருக்குள்ள வருது. அதனால உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்க என்ஓசி தர்றோம். இத கொண்டு போய் குடுங்க உங்களுக்கு பதிவு பண்ணி தந்துருவாங்க. அப்படி பல சகோதரர்கள் பதிவு பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா அந்த சட்டத்தை முக்கியமான திருத்தணும். அது தகவல். அதாவது அதாவது சட்டமே வக்ஃப் வாரியத்துக்கு எடுத்துக்கோன்னு சொன்னாலும், இல்ல இல்ல இது நாங்க எங்களுக்கான இடம் இல்ல. இது அந்த சகோதரர்கள் எடுத்துக்கிட்டோம்னு என்ஓசி பல வக்ஃப் வாரியத்துல பல இடத்துல தந்திருக்கிறாங்க. குடுத்துருக்காங்க. பல இந்துக்கள் இடத்துல குடுத்துருக்காங்க. இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. பகிரங்கமா அறிவிச்சாங்க வக்ஃப் போர்டுல இருந்து. இந்த மாரி ஒரே ம். சர்வே நம்பர்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்குமே ஆனால், யார் வேண்டாலும் வக்ஃப் போர்ட அணுகி, நீங்க எங்கள்ட்ட என்ஓசி வாங்கி கொண்டு போனால், எந்த பஞ்சாயத்தும் இல்லாம உங்களுக்கு பதிவு செஞ்சிரலாம். அப்படின்னு பகிரங்கமா அறிவிப்பு செஞ்சு குடுத்துருக்காங்க. ஆனா பட்டயத்தின் மூலமா சொந்தமானது எழுதி குடுக்க முடியாது உங்களுக்கு. அது எங்களுக்கு சொந்தமானது. எங்களுக்கு சொந்தமில்லாத எங்களுக்கு சொந்தம்ங்கிற மாரி இந்த சர்வே நம்பர்ல வர்ற குழப்பத்தினால வரும் என்று சொன்னால், அதுக்கு வக்ஃப் வாரியத்துல யார் நிர்வாகத்துல இருந்தாலும், அத அபகரிக்க அவங்க நினைக்கல. அப்படி அறிவிச்சாங்க. உங்களுக்கு என்ஓசி நாங்க தருவோம். அந்த பேப்பர் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, எங்க இடம் அல்லாதவற்றுக்கு அந்த சர்வே நம்பர்னால உங்களுக்கு பிரச்சனை வரும் என்று சொன்னால், அது சர்வே நம்பர் அதுவாக இருந்தாலும் அந்த சொத்து எங்களுடையது இல்ல. அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கந்தசாமிக்கு அத பதிவு பண்ணி குடுப்பதில் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லன்னு எழுதி தருவாங்க. இப்போ நீங்க எழுதி வாங்கலாம். இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா, இது பஞ்சாயத்து போராட்டம்லாம் பண்ண தேவையில்ல. அவங்கள போய் அணுக வேண்டியது இந்த எங்க உங்களுக்கு உள்ள சொத்து ஒரு ஏக்கர் தாங்க. இந்த 99க்கும் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடனே வக்ஃப் போர்டுல எழுதி தந்துருவாங்க. இப்ப இதுக்கான இன திருத்த தேவை என்ன இருக்கு? அதனால வந்து இந்துக்கள் ஊர்ல எப்படி முஸ்லீமுக்கு கோயில் வரும், இடம் வரும்லாம் கேட்கக்கூடாது. அதே மாரி வந்து முஸ்லீமுடைய ஏரியாவுல இந்துக்களுடைய கோயிலுக்கு கூட அறநிலையத்துறை கூட மானியம் குடுத்திருப்பாங்க. அத முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, நாங்க முஸ்லீம்களா வசிக்கிறோம். இந்த ஊர்ல எப்படி வந்து கோயிலுக்கு இருக்கலாம்னு அப்படி பேசல. யாருக்கு உரியது? அவன் எழுதி குடுத்தானா இல்லையா? அதுதான் கவனிக்க வேண்டுமே தவிர, நாங்கள் வசிக்கிறோம், நாங்க இருக்கிறோம், இத்தனை ஆண்டா இருக்கிறோம் என்பதெல்லாம் வந்து சட்டத்துக்கு வெளியே நின்று பேசக்கூடிய வாதம். சட்டத்துக்கு உள்ள நின்று பேசக்கூடிய வாதம் கிடையாது. அது அது ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இல்ல அதான் வக்ஃபு மசோதா இந்த திருத்த மசோதாவில் இப்ப அவங்க குறிப்பிட்டது எல்லாம் இந்த மாதிரி வக்ஃபு மசோதா வக்ஃபுக்கு உட்பட்ட இடங்களில் இந்துக்களோ, கிராமமோ, கோவிலோ இருந்தா அதை அப்படியே நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது தான் இந்த வக்ஃபு மசோதாவின் நோக்கம். அப்படிதானே? அப்படி சொல்லலாமா? முதல்ல அப்படி சொல்லலாமா? நம்ம ராணி வந்து அத எழுதி குடுத்துருக்காங்க. நம்ம ராணின்னா ஒரு அரசாங்கம்ன்னு அர்த்தம். இப்ப ம். மோடி ஆமா. அரசாங்கத்துல ஒரு சொத்த வந்து எனக்கு எழுதி தந்துட்டாங்கன்னு சொன்னா, அடுத்து ஒரு அரசாங்கம் வந்து அத திருப்பி வாங்க முடியுமா? முந்தைய அரசாங்கங்கள் செய்த பிந்திய அரசாங்கங்கள் மதிக்கணுமா இல்லையா? இப்ப இந்திரா காந்தி காலத்துல குடுக்கப்பட்ட கச்சத்தீவ உங்களுக்கு வாங்க முடியுதா இப்ப? இந்திரா காந்தி காலத்துல கச்சத்தீவ இலங்கை குடுத்துப்புட்டாங்க. நீங்க வந்துகிட்டு அது கத்த கத்த முடியுமே தவிர, மோடி போயிட்டு அந்த காலத்து தப்பா எழுதி தந்துட்டாங்க தாங்கன்னு கேட்க முடியுமா? கேட்டாங்களா? ஆனா கேட்க முடியாது. ஆனா ஏன்னு அது ஆனா அது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தானே. நம்ம மாநிலத்துக்கு அநீதி அது தனி நம்ம விஷயம். கச்சத்தீவு தனி விஷயம். ந- ந- நான் அதுக்கு சொல்ல ஆமா வரல. நான் எதுக்கு அத சொல்ல சொல்றேன், வர்றேன்னு புரியுது கேட்டா, எனக்கு. ம். நமக்கு முந்தி ஒருத்தங்க ஒரு அரசாங்கத்துல பலவித அரசாங்கம் இருந்துச்சு. மன்னர் ஆட்சி இருந்துச்சு. குட்டி, குட்டி சிற்றரசர் ஆட்சி இருந்துச்சு. அவரவர்கள் விரும்பின மாரி எல்லாம் சொத்துக்கள கோயிலுக்கு, பள்ளிவாசலுக்கு, தர்காக்குன்னு எழுதி வச்சாங்க. எழுதி வச்சாங்கன்னு சொன்னாலும், அது செல்லத்தக்கதா இல்லையா? அந்த அரசருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அப்ப சட்டப்படியான ஒரு ராஜாங்கிற வகையில தானே அந்த சொத்த வந்து அவங்க எழுதி குடுத்துருக்காங்கன்னு கட்டுப்பட்டு தான் நம்ம போகணும். அத ஒபே ம், பண்ணணுமா ம். இல்லையா? ஒரு முஸ்லிம் கண்டிப்பா, கோயிலுக்கு ஒரு கண்டிப்பா. முஸ்லிம் கிராமத்த ஒரு மன்னர் எழுதி குடுத்துட்டு போயிட்டாரு. நாங்க அத ஒபே பண்ணணும். ஏன்னாட்டா அந்த மன்னருக்கு சொந்தமானதை எல்லாமே அரசுக்கு சொந்தமானதெல்லாம் மன்னருக்கு சொந்தம்னு ஆயிரும். மன்னருக்கு கண்டிப்பா, சொந்தமான ஒரு கண்டிப்பா. சொத்தை வந்து ஒரு கோவிலுக்கு எழுதி குடுத்துட்டாருன்னு சொன்னா, முஸ்லிம்களாகிய நாங்க என்ன செய்யணும், அத கட்டுப்படணும். சரி எங்க ராஜா எழுதி குடுத்துட்டாரு. அத நாங்க கட்டுப்படுறோம். நீங்களே வச்சுக்கிறங்க. இதுதான் ஒரு ஒரு நல்லிணக்கத்துக்கு உள்ளதும் அறிவுபூர்வமானதுமான ஒரு விஷயம். சான்றிலே பெரிய சான்று வந்து இந்த பட்டயங்கள் தான். இந்த பத்திரங்களை விட.
எல்லா கண்டிப்பா. மீனாட்சி அம்மன் கோயில்லேருந்து திருப்பதி கோயில்லேருந்து எதுக்குமே பத்திரம்லாம் இருக்காது. பட்டயங்கள் தான் வச்சிருப்பாங்க. அத வச்சு தான் சொந்தம் கொண்டாட முடியும். அதனால வந்து அந்த மாரி ஒரு விஷயத்துல இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனை வரும்பொழுது, இந்த ஊர்ல எப்படி முஸ்லீமுக்கு குடுப்பாங்கன்னு கேட்க முடியாது. நீங்க ஏன் முஸ்லீமுக்கு குடுத்த ஊர்ல போய் நீங்க குடியேறினீங்கன்னு நாங்க திருப்பி தான் கேட்க முடியும். ம். அந்த வக்பு திருத்த மசோதா பார்ப்பதற்கு ஏதோ ரொம்ப ஒரு பிராட் மைண்டோட இருப்பது போன்ற ஒரு தோற்றம் கொடுத்தாலும், நாங்கள் எங்கள் சொத்துக்களை முஸ்லிம்கள் சூறையாடுகிறார்கள், அபகரிக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு பரப்புரை செய்யப்பட்டாலும், அதை ஆற அமர உட்கார்ந்து சட்டத்தின் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில், வரலாற்று பார்வையில் அடிப்படையில் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? தொல்லியல் அடிப்படையில், மன்னராட்சி அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில், பிரிட்டிஷ் சட்டம் அடிப்படையில், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில், வக்பு போர்டு அடிப்படையில் இத்தனை பிரிவுகளில் பார்த்தாலும் இதில் நேர்மை எங்க இருக்கிறது, நியாயம் எங்க இருக்கிறது, உள்ளது உள்ளபடி இது யாருக்கு சொந்தம்ங்கிறத ரொம்ப விரிவா எடுத்து வச்சீங்க. வெறும் முஸ்லிம்கள் அதோட என்று இன்னும் பார்க்காம தகவலை பதிவு பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு தகவல் என்னன்னு கேட்டா, இந்த வக்ஃபுல அவங்க திருத்தம் கொண்டு வர்றாங்கல்ல, திருத்தங்கள் வந்து ஒரு இப்ப சொத்துக்களை பாதுகாப்பதற்குன்னு உள்ள எந்த திருத்தமா இருந்தாலும், யாரு கொண்டு வந்தாலும் நம்ம வரவேற்க வேண்டியது தான். பிஜேபின்னு அப்படி பார்க்க தேவையில்ல. அந்த சொத்துக்கு நன்மை தரும் என்றால். ஆனா இவங்க கொண்டு வந்த திருத்தம் அப்படி இருக்குதாங்கிறத நீங்க அத பதிவு பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டா, அந்த சொத்துக்கள வந்து நிர்வகிக்கிற அந்த வக்ஃப் போர்டுல வந்து முஸ்லிம் அல்லாதவர் கம்பல்சரியா 2 பேர் இருக்கணுங்கிறாங்க. ஆமா 12 ஆமா. மெம்பர்கள் கம்பல்சரியா 2 முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கணுங்கிறாங்க. சரி அது இருக்கிற இல்ல நியாயமான்னு கேட்டா, எந்த நியாயமும் அதுல இல்ல. ஏன்னா இது மத சொத்து இது. மதம் இல்ல சம்பந்தப்பட்ட ஒரு அதுக்கே ஒரு பணிகளுக்காக காரணம் சொல்றாங்க. வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கு. அதுதான் ரைட் பிரச்சனை. மற்ற சரி. இந்துக்களோ யாரோ இப்ப போகும்போது, வக்ஃப் போர்டுக்கு போகும்போது, எல்லா வெளிப்படைத்தன்மைங்கிறீங்க. முஸ்லிம்கள் மட்டும் தானே இருக்கிறீங்க. வெளிப்படைத்தன்மைங்க ஆ. ம். சரி வெளிப்படைத்தன்மைங்கிறீங்களே, இப்ப அறநிலைத்துறையில உள்ள எல்லா சொத்தும் வெளிப்படைத்தன்மையா இருக்குமா? எப்படி யாருக்கும் தெரியுமா அத பத்தி? வெளிப்படைத்தன்மைக்கு என்ன அர்த்தம்னா, அதுல உள்ளவங்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கெல்லாம் தெரியாது. எல்லாம் வெளிப்படைத்தன்மை தான். வக்ஃப் போர்டுல கேட்டீங்கன்னு சொன்னா, வெளிப்படைத்தன்மை இருக்க போய் தானே நோட்டீஸ் அனுப்புறான். பதிவு பண்ணி குடுக்காதேன்டு. வெளிப்படைத்தன்மைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, நாட்டுல உள்ள அத்தனை குடிமக்களுக்கும் தெரியும்ங்கிறாங்க. அப்படி கிடையாது. அரசாங்கத்துல எத்தனையோ சொத்துக்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மை இல்ல. எங்களுக்கெல்லாம் தெரியாது, உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனா அரசாங்கத்துல ஆவணம் கரெக்ட்டா இருக்கும். அப்ப வெளிப்படைத்தன்மைங்கிறது வந்து வக்ஃப் போர்டுல இருக்கிற அனைவருக்கும் தெரியும். என்னென்ன சொத்து இருக்குது, யார் யாருக்கு இருக்கு, யார் யார் அ அபகரிச்சுக்கிட்டு அது இருக்காங்கிற அவ்வளவு கவர்ன்மெண்ட் தெரிஞ்சுக்க வேணாமா? அது கவர்ன்மெண்ட் தெரிஞ்சுக்க வேணாமா? கவர்ன்மெண்ட் கீழ தானே வக்ஃப் போர்டு இருக்குது. வக்ஃப் போர்டு வந்து தன்னாட்சி அமைப்பு கிடையாது. வக்ஃப் வாரியத்தை நிர்ணயிக்கிறதே வந்து ஒரு ஆளுகிற அரசாங்கம் தங்களுக்கு வேண்டியவர்கள நியமிக்கிறது. அவங்க கேட்டா இவங்க குடுத்தாகணும். என்னென்ன வக்ஃப் போர்டுல இருக்குது என்று கேட்டால் குடுப்பாங்க. அதனால வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறது தப்பான வாதம். அரசாங்கத்துக்கு வந்து அனைத்துக்கும் வக்ஃப் போர்டு வந்து அவங்களுக்கு பயந்து தான் நடப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு பயந்து தான் நடப்பாங்களே தவிர, அது வெளிப்படையா தான் இருக்குது. அது ஒரு விஷயத்து. 2வது என்னன்னு கேட்டாங்க. இன்னொரு விஷயத்த என்னன்னு கேட்டா, அந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் 2 பேர் இருக்கணும்னு ஏற்கனவே ஒரு சட்டத்துல இருக்குது. அதுல எப்படி இருக்குன்னு கேட்டா, 1995ல போடப்பட்ட சட்டத்துல வந்து 2 முஸ்லீம் எம்எல்ஏக்கள், 2 முஸ்லீம் எம்பிக்கள் இருக்குது. இவங்க என்ன செய்றாங்கன்னா, 2 முஸ்லீம்ங்கிற வார்த்தைய நீக்குறாங்க. 2 எம்பிக்கள், 2 எம்எல்ஏக்கள். அந்த 2 எம்பின்னு யாரா இருக்கலாம்? இவங்ககிட்ட தான் பிஜேபிக்கு முஸ்லிம் எம்பி, எம்எல்ஏவே இல்லையே. இருக்க பிஜேபிக்கு. மாட்டாங்க. அப்ப அப்ப அதுவும் முஸ்லீம் இல்லாம போயிடுறாரு. அதாவது எம்பிங்கிற வர்றவரும் முஸ்லீம் இல்லாம இருப்பாரு. எம்எல்ஏன்னு வர்றவரும் முஸ்லீம் இல்லாம இருப்பாரு. முஸ்லீம் இல்லாத 2 பேர் நியமிக்கணும்ங்கிறாங்கல்ல, அதுலயும் 2 பேர் முஸ்லீம் இல்லாம இருப்பாங்க. 11 பேர் கொண்டதுல வந்து 6 பேர் நான் முஸ்லீமா போயிருவாங்க. 2 எம்எல்ஏ முஸ்லீம் கிடையாது. 2 எம்பி முஸ்லீம் கிடையாது. இவங்க முஸ்லீம் அல்லாதவர நியமிக்கணுங்கிற அந்த சட்டத்தின்படி கிடைக்கக்கூடிய அந்த 2ம் முஸ்லீம் கிடையாது. அப்ப 11ல வந்து 6 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்தாங்கன்னு சொன்னா, இது என்ன மாரியான ஒரு சமூக நீதி? இது காப்பாத்துறவங்க செய்யற ஒரு வேலையா? நீங்க அரசாங்கத்துல எவ்வளவு உங்க கை பெருசா இருக்கிறது, அத என்ன செய்யலாம்? அத நீங்க விசாரிக்கலாம். அதுபோக இன்னொன்னையும் சொல்லிர்றேன். இந்த வக்ஃப் சம்பந்தமாக வந்து நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஒண்ணு இருக்குங்க. அதத்தான் முக்கியமா கேட்கறாங்க. அந்த வக்ஃப் போர்ட ஆதரிக்கக்கூடியவர்கள்லாம், வக்ஃப் போர்ட வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா, கோர்ட்டுக்கு போக முடியாது நீங்க. வக்ஃப் போர்டுல வந்து பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதான் அதான் தீர்ப்பு. நீங்க நீதிமன்றத்த அணுக முடியாது. ஏன்னு கேட்டா, அதுக்குன்னு தனியா ட்ரிபுனல்ன்னு சொல்லி, தனியாக அது வந்து வாரியம் அமைச்சு வச்சிருப்பாங்க. அ அந்த அதுல தான் போய் இந்த கேஸ் குடுக்க முடியும். அப்படிங்கும் பொழுது, எந்த ஒரு விஷயத்த இந்த திருச்செந்தூர் விஷயத்துக்கு கூட அவங்க கோர்ட்டுக்கு போ முடியாது. வக்ஃப் வாரியம் சொல்லிருச்சு, அது வாரியத்துல போய் முறையிட்டுக்குங்கன்றுவாங்க. அந்த தீர்ப்பாயத்துல தான் பேசணும்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அது ஒரு கேள்வியா கேட்கறாங்க. அது நியாயமானது. அது சரி நானும் சரியில்லைங்கிறேன். ஏன் சரியில்லைங்கிறேன்னு கேட்டா, அந்த தீர்ப்பாயத்துல தான் முறையிடணுங்கிற என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு, இந்த வக்ஃப் போர்டுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கக்கூடியவர்கள் பல லட்சங்கள கொள்ளையடிச்சிருக்கிறாங்க.
அவங்களுக்கு எதிராக நான் கோர்ட்டுக்கு போக முடியல. அந்த தீர்ப்பாயத்துல முறையிட வேண்டியிருக்கு. இந்த தீர்ப்பாயத்துல முறையிடணும் என்ற இந்த ஒரு சட்டம், இவர்கள் முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்தை வக்ஃபுடைய அதிகாரிகளும், அந்த உறுப்பினர்களும் கொள்ளையடிப்பதற்கும் உதவுகிறது. இவங்க அடுத்தவன் வந்து கோர்ட்ல போய் முடக்கிருவான் என்ற காரணத்தை காட்டிக்கொண்டு அந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதனால தீர்ப்பாயத்துக்கு போகாம கோர்ட்டுக்கு போகணும்னு திருத்துனாங்கன்னா நாங்க வரவேற்போம். கோர்ட் தான் ம், சரியான ம், முறை. ம். கோர்ட்ல வச்சு தான் என்ன ஓகே, ஓகே. செய்யணும்? அது தீர்க்கணும். அந்த அந்த அப்படிதானே இருக்கு. திருத்த அப்படித்தானே கொண்டு வந்திருக்காங்க. இல்லையா? அப்படித்தானே கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வந்திருக்கு. அதெல்லாம் அப்படி கொண்டு ம், வரல. ம், ம். கோர்ட்டுக்கு கொண்டு வராம, கலெக்டர் கொண்டு வர்றாங்க. மாவட்ட கோர்ட்டுக்கு ஆட்சியர்ட்ட அதிகாரம் இது கிடையாது. பண்றோம். மாவட்ட டிஸ்ட்ரிக்ட். யாருக்கு சொந்தம்னு ஆ. பிரச்சனை வந்துச்சுன்னா, கலெக்டர் ம், முடிவு எடுப்பாரு. ம், கலெக்டர் எப்படி ம், முடிவு எடுப்பாரு? அரசாங்க சார்பு முடிவு எடுப்பாரு. ஒரு ம். அரசாங்கம் வக்ஃப் சொத்தை எங்க சொத்துன்னு சொல்லிட்டார்கள்ன்னு சொன்னா, அது தீர்ப்பு கலெக்டர் அளிப்பாரு. கலெக்டர் யார சார்ந்து அளிப்பாரு? அரசாங்கத்த சார்ந்து அளிப்பாரு. ஆனால் நம்ம நீதிமன்ற கலெக்டர் தான் இருக்கக்கூடாதுங்கிறோம் நாங்க. வாரியமும் வேண்டாம், தீர்ப்பாயமும் வேண்டாம், கலெக்டரும் வேண்டாம். எல்லா கோர்ட், கேஸுகளும் கோர்ட். எப்படி கோர்ட்ல நீங்க கீழ் கோர்ட், மேல் கோர்ட்னு இருக்கு. அப்படி இருக்கட்டும். அதுல அது சட்டத்தின்படி விசாரிப்பாங்க. அதனால இப்ப இருக்கிறதுலயும் வந்து அங்க தீர்ப்பாயத்த காலி பண்ணிட்டு, கலெக்டர் தலைமையில தீர்ப்பாயத்த போட்டு விட்டாங்க. இப்ப கலெக்டர் என்ன மாரி தீர்ப்பளிப்பாரு? அதை விட இன்னொரு விஷயம், எந்தெந்த சொத்துக்களை வந்து அரசாங்கம் வந்து கைவசப்படுத்தி இருக்கிறதோ, அந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த சட்டம் வந்ததிலிருந்து அரசுக்கு தான் சொந்தம்ன்றாங்க. அரசாங்கமே பல சொத்துக்களை இந்த வக்ஃப் சொத்துக்கள்ல வாடகைக்கோ, எதுக்கோ குடியிருப்பாங்கல்ல. இந்த தேதி சட்டம் பாஸ் ஆனதுக்கு பிறகு, அந்த சொத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம். அரசுக்கு தான் சொந்தம்ன்றாங்க. அப்ப அந்த சொத்துக்களை கைப்பற்றுறதுக்கு தான் இந்த வேலைங்கிறது பளிச்சுன்னு தெரிகிறது. அதனால வந்து இத கண்டிக்கத்தக்க பல அம்சங்கள் இருக்கிறது. ஊழல், லஞ்சம்லாம் வக்ஃப் போர்ட்ல இருந்துச்சு என்பதற்கு திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னா, ஆதரிப்ப நாங்க 90லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வக்ஃப் வாரியத்தை இருக்கக்கூடாது, கலைக்கணும்னு சொல்லி. அதனால அந்த விஷயத்துல நாங்க தெளிவா இருக்கிறோம். ஆனா இப்ப கொண்டு வந்த சட்டம் வந்து அப்படி இல்ல. முஸ்லிம்களுடைய அந்த வக்ஃப் சொத்தை வந்து அது சூறையாடணும். வேணுங்கிற ஆளுக்கு தாரை வார்த்து குடுக்கணும். அதிகார வர்க்கத்த கலெக்டரை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், அந்த சொத்துக்களை எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு தான் முயற்சி பண்றதுக்கு எடுத்திருக்கிறாங்க என்பதுதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஒரு சந்தேகம். கண்டிப்பா ரொம்ப ஒரு விரிவான நேர்காணல். இஸ்லாமியர்களுக்கும், இதர கிறிஸ்தவ, இந்து மத கடவுள் மறுப்பு சகோதரர்கள் அனைவருக்குமே இது குறித்து ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா, இது வெறும் மத வழிபாட்டு தொடர்பானதா? லேண்ட் இஷ்யூவா? சொத்து சம்பந்தமானதா? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாமே இதுல கலந்திருக்கு. சொத்து பிரச்சனை இருக்கு, நில பிரச்சனை இருக்கு, முஸ்லிம் மத மத வழிபாட்டு பிரச்சனை இருக்கு. எல்லாமே கலந்திருக்கு. இத வரலாற்றின் அடிப்படையில், ஒரு தொல்லியல் அடிப்படையில் எடுத்து, இன்றைய சட்டத்தின் அடிப்படையில் இதை அணுகணும். இன்றைய நடைமுறை சிக்கல்ல இருந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவா உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து இந்த விஷயத்த, இந்த சட்ட திருத்த மசோதாவை எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.